வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது நம்ம சேனலில், அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ சீரீஸில் நம்ம போஸ்ட் பண்ணுற 50வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் மேட்ச். இந்த எக்ஸ் மேட்ச்சுக்கும் நார்மல் மேட்ச் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை புரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் எழுதுகிற நண்பராக இருந்தீங்கன்னா எக்ஸ் மேட்ச் சில இடங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் மேட்ச்சை சில இடத்துல மேட்ச் ஃபங்க்ஷனால் பண்ண முடியாத விஷயங்களை கூட பண்ண முடியும். நேரத்தை கடத்தாமல் எக்ஸலுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா எந்த இடத்துலலாம் எக்ஸ் மேட்ச் வந்து மேட்சோட பெட்டராக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு எக்ஸல் ஃபைலில் இருக்கோம். இந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த எக்ஸ் மேட்ச்சுக்கும் மேட்ச்சுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னன்றதை புரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த டேட்டா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்க டேட்டா 31 நாளில் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னவாக இருந்தது அப்படின்றத ட்ராக் பண்ணி நோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டேவோட டிரான்சாக்ஷன் ஐடியும் இருக்குது, அதுவும் ஃபஸ்ட் காலமில் மேனேஜ் பண்ணுறோம். இப்போ 4 டிஃப்ரெண்ட் சினாரியோ எடுத்துக்கிட்டு இந்த 4 சினாரியோவையும் மேட்ச் ஃபங்க்ஷன் வச்சும் எக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் வச்சும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணும்போது யார் வின்னர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் சினாரியோ என்னென்னா, நம்ம பண்ண போகிறது எக்ஸாக்ட் வேல்யூவை தேட போகிறோம். ஸோ எந்த டேயில் என்னைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் எக்ஸாக்டாக 331 இருந்தது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கேஸ்க்கு முதல்ல மேட்ச் ஃபங்க்ஷன் இந்த வேலையை பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு மேட்ச்சு ஓப்பன் ப்ராக்கெட், எந்த வேல்யூவை தேடணும், இந்த வேல்யூவை தேடணும், கமா எங்கே தேடணும், இதுதான் நம்மளோட லுக்கப் அரே. ஸ்டாக் ப்ரைஸ் இருக்க காலம், அந்த வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறோம், அப்சல்யூட் ரெஃபரன்ஸாக மாற்றிடுறோம், கமா தேடும் போது எக்ஸாக்ட் மேட்சை தேடணும், அதனால் 0ன்னு கொடுக்குறோம், என்டர் அடிக்கிறோம். இப்போ என்ன சொல்லுது, 8th டே அன்றைக்கி தான் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் 331 இருந்தது அப்படின்னு சொல்லுது, 331 இருந்தது அப்படின்னு சொல்லுது. அதை செக் பண்ணிடலாம். 8th டேயில் தான் 331 கரெக்டாக இருக்குது. ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. பட் அவர் தான் வின்னர்னு சொல்ல முடியாது. எக்ஸ் மேட்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். எக்ஸ் மேட்ச்சில் அதே தான் நம்ம பண்ண போகிறோம். எந்த வேல்யூவை தேட போகிறோம், 331, கமா எங்கே தேட போகிறோம், ஸ்டாக் ப்ரைஸ் இருக்க காலமில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணிடுறோம், கமா 3வது இன்புட் பார்த்தோன்னா நம்மளோட மேட்ச் ஃபங்க்ஷன் மாதிரியே இன்புட்ஸ் இருக்குது. பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக 2 சாய்ஸஸும் இருக்குது. நமக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச் தான். பட் 4வது இன்புட்டும் இருக்குது. அதை இப்போ நம்ம ஹேண்டில் பண்ண போகிறதுல அதை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 2 பேருக்குமே ஈக்குவலான என்விரான்மெண்ட் கொடுக்க போகிறோம். அதில் தான் வச்சு கம்பேர் பண்ணுறோம் யார் பெட்டர் அப்படின்ட்டு. இப்போ பார்க்கும்போது எக்ஸ் மேட்சும் நமக்கு அதே ஆன்சர் தான் கொடுத்துருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் 2 பேருமே டை ட்ரா, 2 பேருமே இந்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நீங்கள் எக்ஸ் மேட்ச் யூஸ் பண்ணாலும் சரி, மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி, 2தோட ரிசல்ட்டும் ஒன்று தான். இப்போ 2வது சினாரியோ பார்க்கலாம். 2வது சினாரியோ நம்ம என்ன தேட போகிறோம்னா, என்றைக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் 300 ரூபாய்க்கு கிட்டக்க இருக்கணும், 300 ரூபாய்க்கு கீழேயும் இருக்கணும். 300 ரூபா மேலே போயிடக்கூடாது, 300 ரூபாய்க்கு பக்கத்தில், அதே சமயத்தில் 300 ரூபாவோட கீழேயும் இருக்கணும். அப்படின்னா க்ளோசர் அண்ட் லோவர் டு 300, அதை நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷனில் எழுதி அதை தேட முடியுதான்னு பார்க்குறோம். இந்த டைம் எக்ஸாக்ட் மேட்ச் தேடல, க்ளோசர் அண்ட் லோவர் தேடுறோம். ஸோ இதுதான் நமக்கு தேட வேண்டிய வேல்யூ, கமா தேட வேண்டிய இடம் ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கிற காலம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணிடுறோம், கமா நம்ம தேடுறது லெஸர் மேட்ச்ன்றதால நம்ம கொடுக்க போகிற சாய்ஸ் வந்து ஃபஸ்ட் ஒன் 1ன்றது கொடுக்குறோம். ஸோ ஐடியலி நமக்கு என்ன ஆன்சராக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 278, அதுதான் வந்து க்ளோசர் டு 300 அண்ட் லெஸர் டு 300. அப்படின்னா டே 6ல் தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் க்ளோசர் அண்ட் லோவர் டு 300 இருந்திருக்கு. ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் நமக்கு வரலை. காரணம், நம்ம க்ளோசர் அண்ட் லோவர் லாஜிக் யூஸ் பண்ணும் போது மேட்ச் என்ன கேட்குன்னா, வேல்யூ ஷுட் பி சார்ட்டட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ வேல்யூஸை அசெண்டிங் ஆர்டரில் போட்டு ஒர்க் பண்ணால் தான் நமக்கு மேட்ச் ஃபங்க்ஷன் இந்த க்ளோசர் அண்ட் லோவர் லாஜிக்கை கரெக்டான ஆன்சர் கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. ஸோ கொடுக்கலை, அதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எக்ஸ் மேட்ச் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் மேட்ச் எழுதுகிறோம், வேல்யூவை தேடணும், எங்கே தேட போகிறோம், ஸ்டாக் ப்ரைஸ் இருக்க காலமில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுறோம், கமா இங்கே க்ளோசர் அண்ட் லோவருக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கான், -1, மேட்ச்சில் 1, இங்கே -1, ஸோ -1. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிக் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள். 278 கரெக்டாக 6வது நாள். டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம டேட்டாவை டிஸ்டர்பே பண்ணாமல் நம்ம அப்ரோச் பண்ணிடலாம்.
ஆன்சரை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ செகண்ட் சினாரியோவில் யார் வின்னரு? எக்ஸ் மேட்ச் தான் வின்னரு. தேர்ட் சினாரியோவுக்கு போகலாம். இந்த டைம் 300 அண்ட் க்ளோசர் டு 300 அண்ட் ஹையர் தென் 300. க்ளோசர் அண்ட் ஹையர் தென் 300 அப்படி பார்த்தோன்னா நம்மளோட டேட்டாவில் க்ளோசர் அண்ட் ஹையர் டு 300 பார்த்தோன்னா 318 தான் க்ளோசர் அண்ட் ஹையர். க்ளோஸராகவும் இருக்கணும், ஹையராகவும் இருக்கணும். மற்ற வேல்யூலாம் பார்த்தோன்னா 318க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது எத்தனாவது டேயில் வந்திருக்குன்னா 14th டேயில் வந்திருக்கு, 13th டேயில் வந்திருக்கு. வருதான்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு மேட்ச் ஃபங்க்ஷன் 300 தேடுறோம், கமா எங்கே தேடுறோம்? லுக்கப் அரே, ஸ்டாக் ப்ரைஸ் இருக்க காலம் ஃப்ரீஸ் பண்ணிடுறோம், கமா நம்ம தேடுற லாஜிக் இந்த தடவை கிரேட்டர் லாஜிக். ஸோ -1 கொடுக்குறோம். ஆன்சர் பாருங்கள் 4ன்னு வருது. நம்ம தேடுறது க்ளோசர் அண்ட் ஹையர் டு 300 அப்படின்னா க்ளோசர் அண்ட் ஹையர்னால் என்ன வந்திருக்கணும்? 13th டே வந்திருக்கணும். தப்பாக வருது. ஸோ நம்மளோட மேட்ச் ஃபங்க்ஷன் கொடுக்கல ஆன்சரை. ஏன்னா அதே ப்ராப்ளம் தான். க்ளோசர் அண்ட் ஹையருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மேட்ச் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. சரி, அப்போ மேட்ச் ஃபங்க்ஷன் இங்கேயும் ஃபெயில் ஆகிடுச்சு. எக்ஸ் மேட்ச் பண்ணதான் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் மேட்ச் 300 தேடுறோம், எங்கே தேடுறோம்? ஸ்டாக் ப்ரைஸ் காலம் தேடுறோம், ஃப்ரீஸ் பண்ணிடுறோம், கமா நம்ம தேடுற லாஜிக் க்ளோசர் அண்ட் கிரேட்டர் லாஜிக் அப்படின்னா 1. லாஸ்ட் டைம் -1 கொடுத்தோம், இந்த தடவை 1. 13th டேயில் தான் நமக்கு அந்த வேல்யூ இருக்குது. பார்த்துலாம். 318 வாஸ் த க்ளோசர் அண்ட் ஹையர் வேல்யூ ஆஃப் 300. ஸோ தேர்ட் சினாரியோவில் யார் வின்னர்னா எக்ஸ் மேட்ச் தான் வின்னர். சரி, அடுத்தது வைல்டு கார்டு கேரக்டர் சர்ச் அப்படின்னா நான் தேடுற வேல்யூ என்கிட்ட கம்ப்ளீட்டாக கிடையாது, பார்ஷியலாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் வித் எண்டிங் வித் இந்த கேரக்டர், ஸ்டார்டிங் வித் இந்த கேரக்டர், இந்த கண்டெய்னிங் இந்த கேரக்டர்ஸ், இத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி வைல்ட் கார்டு லாஜிக் சர்ச் வரும்போது மேட்ச் ஃபங்க்ஷனால் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு மேட்ச் எதை தேட போகிறோம்? ஸ்டார் யூஎஸ். ஸ்டார் யூஎஸ் நான் போடும்போது என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்னா எனி நம்பர் ஆஃப் கேரக்டர், யூஎஸ் அப்படின்னு முடிகிற அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை நமக்கு தேடணும். ஸோ யூஎஸ்க்கு முன்னாடி என்ன வேணால் இருக்கலாம். யூஎஸில் முடிகிற டிரான்சாக்ஷன் ஐடியை டிரான்சாக்ஷன் ஐடி காலமில் தேடி அது எத்தனாவது நாளில் வந்திருக்குன்றதை நமக்கு சொல்லணும். கமா எங்கே தேட போகிறோம்? டிரான்சாக்ஷன் ஐடி காலம். டிரான்சாக்ஷன் ஐடி காலம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டோம், கமா இப்போ நம்ம தேட வேண்டிய லாஜிக் மேட்ச் ஃபங்க்ஷனில் வைல்ட் கார்டு கேரக்டர் லாஜிக்கில் தான் நீ தேடணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு சாய்ஸ் இல்லை. நம்ம யூஸ் பண்ண போகிறது ஈக்குவல் லாஜிக். ஸோ 0 கொடுத்துட்றேன். அது என்ன சொல்லுதுன்னா 8th டேயில் தான் இந்த டிரான்சாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்படி பார்த்தோன்னா 8th டேயில் தான் நம்மளோட டிரான்சாக்ஷன் ஐடி யூஎஸில் முடிகிற அந்த டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குது. சரி, அப்போ எக்ஸ் மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தலாம். எக்ஸ் மேட்ச் வைக்கிறோம், திருப்பி அதே வேல்யூ சர்ச் பண்ணுறோம். எங்கே சர்ச் பண்ணுறோம்? டிரான்சாக்ஷன் ஐடியில் ஃப்ரீஸ் பண்ணிடலாம், கமா இந்த தடவை எக்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு கேரக்டர் லாஜிக்கை தான் நீ யூஸ் பண்ணணுன்றதுக்கு சாய்ஸே கொடுத்துருக்கான். அதுக்கு நம்பர் 2 யூஸ் பண்ணணும். நம்ம என்டர் அடிக்கிறோம், வி காட் தி ஆன்சர். ஸோ 4வது சினாரியோ வரும்போது 2 பேருமே ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு வித்தியாசம், எக்ஸ் மேட்சுக்கு வரும்போது நான் ஸ்பெசிஃபிக்காக லாஸ்ட் ஆர்குமெண்ட்டில் சொல்லணும் வைல்ட் கார்டு கேரக்டர் லாஜிக் தான் நீ ஃபாலோ பண்ணணுன்றது. அதை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. நான் இதை சொல்லாமல் 0ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் வராது. அது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், நீ வைல்ட் கார்டு கேரக்டர் லாஜிக் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ வீடியோவோட கடைசி என்ன பார்ட்னா, எக்ஸ் மேட்ச்சில் 4 இன்புட் இருக்குது. அந்த 4வது இன்புட்டோட ரோல் என்ன? எக்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசன்றது இது. உங்களோட மேட்ச் ஃபங்க்ஷனில் 3 இன்புட் தான், பட் எக்ஸ் மேட்ச்சில் 4 இன்புட். இந்த 4வது இன்புட்டோட கிரிட்டிக்கல் ரோல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸே எடுத்துப்போம். நம்ம 3வது சினாரியோ பேசும்போது க்ளோசர் அண்ட் ஹையர் ஆஃப் 300 அப்படின்னு தேடணும். அப்போ 318 தான் க்ளோசர் அண்ட் ஹையர், அது 13வது நாளில் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 318 வந்து 29வது நாள்லேயும் வந்திருக்குன்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 29வது நாளில் நான் அந்த வேல்யூவை மாடிஃபை பண்ணியிருக்கேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்ஸோட எக்ஸ் மேட்சோட ரிசல்ட் பாருங்கள் மாறவே இல்லை. காரணம் அது தேடுற டைரக்ஷன் வந்து டாப் டு பாட்டம், ஃபஸ்ட் டு லாஸ்ட் அந்த லாஜிக்கில் தேடுது. இப்போ இந்த லாஜிக்கை தான் என்னால் மாற்ற முடியும். நான் கமா போட்டேன்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டு லாஸ்ட் தேடாத லாஸ்ட் டு ஃபஸ்ட்டு தேடுன்னு சொல்ல போகிறேன். -1 அப்படின்னு கொடுத்து இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா பாருங்கள் கரெக்டாக சொல்லிடுச்சு பாருங்கள். 29வது நாளில்
value is closer and higher to 300 is occurring in 29th day. ஸோ இந்த நாலாவது ஆர்குமெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நான் தேடும் போது அந்த டைரக்ஷனை என்னால் மாற்ற முடியும். மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேலேன்றதை நம்ம மாற்றிக்க முடியும். எக்ஸ் மேட்ச்சில் இருக்க அடிஷ்னல் அட்வான்டேஜ்னு சொல்லணுமே தவிர ஒரே அட்வான்டேஜ் சொல்ல முடியாது, அடிஷ்னல் அட்வான்டேஜ் அது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது மேட்ச் ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு பெரிய வித்தியாசம் எப்போன்னு பார்த்தோன்னா, க்ளோசர் அண்ட் லோவர் இல்லை க்ளோசர் அண்ட் ஹையர் இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வரும்போது டேட்டாவை ரீஅரேஞ்சே பண்ணாமல் நம்மளால் பொசிஷனை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அது எக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் மூலிமா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். பட் மேட்ச் ஃபங்க்ஷன் மூலிமா பண்ணணுன்னா ஒன்று நம்ம டேட்டாவை ரீஅரேஞ்ச் பண்ணணும், இல்லை ஃபார்முலாக்குள்ளேயே சார்ட் ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும். பட் ரிசல்ட் வரும்போது அதை புரிஞ்சுக்கிறதுன்றது எண்ட் யூசர் கிட்ட தான் இருக்குது, இல்லைன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடும். இப்போ இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இந்த கேஸில் நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வர முடியும். எப்படின்னா சார்ட் ஃபங்க்ஷனை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வரலாம். பட் திஸ் இஸ் சம்திங் நாட் அட்வைசபிள். ஏன்னா அதை எண்ட் யூசர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓகே. இப்போ பாருங்கள், நான் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிவிட்டு குடுன்னு சொல்கிறேன், இப்போ கொடுத்துருச்சு பாருங்கள், அதே ஆன்சர் கிடச்சிருச்சு. பட் மேட்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே சார்ட் ஃபங்க்ஷன் எழுதினா தான் இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஓகே, இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.